சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள சேமியா இருந்தது, அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்போதுமே இட்லி தோசை சப்பாத்தி உப்புமானே சாப்பிட்றவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை தான் செஞ்சேன். இதில் ஸ்வீட் ரெசிபி வேணுமா காரம் வேணுமான்னு கேட்டேன். காரம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட்டாக இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம், நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு. சரி இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாளித்து கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் இருந்தது. சரி மோர் குழம்பு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கணும். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த வெண்பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்து தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு பின்னாடி தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கொடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொஞ்சம் ஆறுனதுமே கெட்டி தயிரை நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.